பார்வையற்றவராக பிறந்து வாழ்நாள் முழுவதும் கலங்கிய திருதராஷ்டிரனாக திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள். காலத்தை வென்ற காவியமான மகாபாரதத்தில் திருதராஷ்டிரன் யானே அஸ்தினாபுரத்தின் பேரரசன். பார்வையற்ற என்னை பற்றிய கூற்றினை சஞ்சயனின் சக்தியின் துணையால் இப்பொழுது வாசிக்கிறேன். உங்களின் பார்வை இதனை கேட்டபின் மாறுமென்றே நம்புகிறேன். நான் பிறவிலேயே பார்வையற்றவன், ஆனால் மற்ற புலன்களின் அதீத சக்தி பெற்றவன். மற்றவர்களை விட திறமை அதிகமுள்ளவன். எதையும் அன்னத்தை போல் பிரித்தறியும் சக்தி இயல்பாகவே வாய்த்தவன். எங்கிருந்து என்னை யார் தாக்கினாலும் செவிப்புலனின் அதீத சக்தியால் அனைவரையும் வீழ்த்தும் திறமை பெற்றவன். நடக்கும்போது எண்ணிக்கையில் கவனம் உள்ளவன். எங்கும் தடுமாறாது நடக்கக்கூடிய திறமை உள்ளவன். அரியணையில் ஏறிட படியேறி பழகியவன். கம்பீரமான குரலுக்கு சொந்தக்காரன். உள்நுழையும் ஒருவரின் பாத ஒலியிலேயே வருபவர் யார் என உணரும் திறன் பெற்றவன். இருந்தும் அரச நீதியினால் நான் அரசாளக்கூடாது, பாண்டிவே அரசன் என்றனர். ஏற்றுக்கொண்டேன். காந்தார இளவரசியை எனக்கு மணமுடிக்க தேர்ந்தெடுத்தார் பிதாமகர். காந்தார யுவராணி சகலகலாவல்லி என அறிந்ததும் அஸ்தினாபுரத்தின் வளர்ச்சிக்கு துணை இருப்பார் என்று மகிழ்ந்தேன். நான் மூத்தவன் என்பதால் எங்களுக்கு பிறக்கும் மைந்தனே எதிர்காலத்தில் அரசாழ்வான் என்ற பெருமிதத்துடன் அவள் கரம் பற்றினேன். ஆனால் மணவரைக்கு வருகிலேயே அவர் தனது கண்களை மறைத்து கொண்டு வந்துள்ளதை அறிந்து திடுக்கிட்டேன். எனக்காக அவள் செய்த அந்த தியாகத்தை மதித்து வாழத் தொடங்கினேன். கருவுற்ற அவளுக்கு பிரசவ காலம் நீண்டது. அதே சமயம் சாபம் பெற்று பாண்டு அரியணையை துறந்து அரச பதவியை எனக்கு அளித்துவிட்டு அரண்மனையை விடுத்து கானகம் புகுந்தான் தன் இரு மனைவியரோடு. அரசனானதும் நான் எனது மைத்துனன் சகுனியை சிறையிலிருந்து விடுவித்தேன். கானகத்தில் இளையவன் பாண்டுவிற்கு பாண்டவர்கள் பிறந்தனர். ஆனால் அவர்கள் அவனது புதல்வர்கள் அல்லர், குந்தியின் குழந்தைகள். இங்கோ காந்தாரிக்கு குழந்தைகளுக்கு பதிலாக பிண்டமாக பிறந்ததால் கவலை கொண்டோம். சர்வேஸ்வரன் காந்தாரிக்கு அளித்த வரம் எப்படி பொய்த்து போகும்? அப்பிண்டத்தை வியாசர் 100 பாகங்களாக பகுத்து குடுவையில் இட்டு பாதுகாத்தார். அதிலிருந்து குழந்தைகள் பிறந்ததும் அகமகிழ்ந்தோம். அவர்கள் வளர்ந்தனர். பாண்டு இறந்ததும் மாத்ரி உடன்கட்டை ஏறியதை அறிந்து கலங்கினேன். குந்தி அரண்மனைக்கு திரும்பினாள். அரண்மனையில் அவள் புதல்வர்கள் பாண்டவர்களாக வளர்ந்தனர். புதல்வர்களை வீரமிக்கவர்களாக வளர்க்க ஆவண செய்தோம். துரோணாச்சாரியாரின் குருகுலத்திலிருந்து பராக்கிரமசாலிகளாக திரும்பினர். யுவராஜ பட்டம் துரியோதனனுக்கு கட்ட வேண்டும் என்று நினைத்த போது வயதில் மூத்தவன் யுதிஷ்டிரனுக்குத்தான் அந்த வாய்ப்பை அளிக்க வேண்டும் என்று அளித்தார்கள். அவன் பாண்டுவின் பிள்ளைகளிலேயே பாண்டுவோ அரசை என்னிடம் ஒப்படைத்து விட்டானே. அப்படி இருக்க இச்செயலை ஒரு தந்தையாய் மன்னனாய் என்னால் ஏற்க முடியவில்லை, தடுக்கவும் முடியவில்லை. அதன் பிறகு துரியோதனன் செய்தவர்களை நான் என்றுமே தவறுகளாக நினைக்கவில்லை. அவைகளை அவனது உரிமை போராட்டமாகவே கருதினேன். மூத்தவனாகி எனது மைந்தன் அரசாள வேண்டும் என்பதுதானே நீதி. அதனால்தான் சகுனியின் சூழ்ச்சிகளையும் நான் தடுக்கவில்லை. மாறாக அவைகளை ராஜதந்திரமாக எண்ணி ஆதரித்தேன். துரியோதனின் போக்கிற்கும் இசைந்தேன். சூதாட்டத்திற்கு அனுமதி அளித்தேன். இரு தரப்பில் இருந்தும் சகுனியும் யுதிஷ்டிரனும் சூதாடினர். பாண்டவர்கள் தோற்றனர். தோற்றவர் வெளியேறுவதுதானே நியாயம். நடந்த நிகழ்வுகளை அறிய முடியவில்லை. அங்கே எச்சரித்து ஒலித்த எனது மகாராணியின் குரலை நான் செவிமடுக்கவில்லை. ஒரு தந்தையாய் என் மகனை அரசாளச் செய்வது மட்டும்தான் எனது நோக்கமாக இருந்தது. என் நோக்கத்தை அநீதியாக கருதலாமா? முற்பிறவியில் அறியாது நான் செய்த தவறுக்காக இப்பிறவியில் பார்வையற்றவனாக தண்டனை அனுபவித்து வருகிறேன். நான் செய்த தவறுக்காக என் மகன் அரசாள்வதை ஏன் தடுக்க வேண்டும்? தடுக்கக்கூடாது என்பதால் தானே எங்கள் பக்கம் மூத்தவர்கள் அனைவரும் இருந்தனர். நான் அறியாமல் செய்த பிழையினை உங்களிடம் கூறுகிறேன். நீங்களே எனது தரப்பில் உள்ள வாதத்தை புரிந்து கொள்ளுங்கள். முற்பிறவியில் சமையல்காரன் அளித்த 100 அன்ன குஞ்சுகளின் மாமிசத்தை நான் உண்டது பாவமாம். அதனால் வந்த சாபமாம் பார்வையற்ற எனது இன்றைய நிலை. என்ன கொடுமை இது!
முற்பிறவியில் அறியாது நான் செய்த உண்ட மாமிசத்தின் ருசி இப்பொழுது என் நாவில் தங்கியிருக்குமா? இப்பிறவியில் நினைவிலாவது இருக்குமா? இந்த கூற்றினை கூட என் அத்தனை மகன்களும் என்னை சார்ந்தவர்களும் இறந்த பின்னரே அறிய செய்கிறார் அந்த மாயக்கண்ணன். இதில் என் பிள்ளைகளின் தவறென்ன? என் உறவுகளை நான் இழக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது? நீங்களே கூறுங்கள். சஞ்சயனுக்கு இருந்த சக்தியால் மகாபாரத போரின் ஒவ்வொரு நொடியையும் நான் அறிந்தேன். என் குருதி கொதித்தது, ஆத்திரம் பீரிட்டது, அனைவரையும் இழந்துவிட்டேன். அஸ்தினாபுரம் திரும்பும் பாண்டவர்களையும் திரௌபதியையும் அரசனாகிய நானும் அரசி காந்தாரியும் வரவேற்க வேண்டுமாம். பெற்ற குழந்தைகளையும் மற்றவர்களையும் இழந்து நிற்கும் எங்களின் மனம் என்ன பாடுபடும் என்பதை யாராவது உணர்ந்தார்களா? அல்லது உணரத்தான் முயன்றார்களா? மூத்த மைந்தனை இழந்து துயருற்ற எனது மனது பழிவாங்க துடித்தது. இதில் தவறென்ன இருக்கிறது? பாண்டவர்களில் பீமசேனனை அழிக்க துடித்தேன். அவன்தானே என் அருமை மகன் துரியோதனனின் தொடையை பிளந்து கொன்றான். கட்டி அணைத்து என் பலத்தினால் நொறுக்கி அழிக்க துணிந்தேன். ஆனால் இங்கும் கண்ணன் சூழ்ச்சி செய்து விட்டான். பீமனுக்கு பதிலாக ஒரு பதுமையை என் முன் நிறுத்திவிட்டான். நான் அறியவில்லை. ஆத்திரத்துடன் கட்டி அணைத்தேன். நொறுங்கினான். ஐயோ, அழித்து விட்டேனே பீமனை என்று நினைத்த போது குந்தியின் ஓலத்தினால் நல்ல வேளை உடைந்தது பொம்மைதான் என்பதை அறிந்தேன். என்ன ஒரு சூழ்ச்சி! நல்லதே நடந்தது. ஆசுவாசம் அடைந்தேன். அந்நொடியில் என் தவறை உணர்ந்தேன், வருந்தினேன், அனைவரையும் வரவேற்றேன். ராஜமாதா சத்தியவதியின் ஆணையை சிறைமேற்கொண்டே நடந்தேன். ராஜ பட்டத்தை தர்மனுக்கு அளித்து வாழ்த்தினேன். பெற்றோராய் எங்கள் புதல்வன் நாடாள வேண்டும் என்று நினைத்தோம். அது அவனது பிறப்புரிமை. அதனை அவனுக்கு அளிக்க முடியாமல் போனது எனது துரதிர்ஷ்டமே. எனது கையறு நிலையினால் துவண்டேன். முற்பிறவியில் செய்த தவறுக்கு இப்பிறவியில் தண்டனை பெற்றேன். மைந்தனின் உரிமைக்கு துணை நின்ற போதிலும் எனது பாவம் அவர்களையும் தண்டித்தது. மிகுந்த சோகத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அஸ்தினாபுரத்தை விட்டு கானகம் செல்கிறேன். என்னை தொடர்வாள் எனது தர்மபத்தினி காந்தாரி.